அவர்கள் அனந்தபுரம் அருகே நடந்த ஒரு சண்டையில் மிக பெரிய ஒரு காயத்தை அவர் அடைகிறார். அந்த காயத்தின் காரணமாக நாம் தப்பிக்க முடியாது, நாம் உயிர் பிழைக்க முடியாது, நாம் எதிரிகளிடம் மாட்டி விடுவோம் என்ற சிந்தனையில் அவர் குப்பியை, எப்பொழுதுமே விடுதலை புலிகள் கழுத்தில் அணிந்திருக்கும் அந்த குப்பியை கடித்து விடுகிறார். அப்பொழுது அவரை கொண்டு சென்ற அனந்தபுரம் என்ற அருகில் கொண்டு சென்ற ஒரு மருத்துவமனையில் பணியாற்றிய மருத்துவர் உயர்சி அவர்கள் அவரை நேரடியாக பரிசோதித்து அவர் இறந்துவிட்டார் என்று அறிவிக்கிறார். அதன் பின்புதான் ஒவ்வொரு தளபதிகளாக கலைந்து செல்கிறார்கள். முக்கியமான தளபதியை இழந்துவிட்டு பிரபாகரன் அவர்களும் தவிக்கிறார்கள். பொட்டம்மான், நம்முடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் என்று ஒரு குறுகிய வட்டம் தான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களால் தப்பிச் செல்ல முடிந்திருக்கும். ஆனால் நாம் தப்பிச் செல்ல வேண்டாம். இறுதிக்கட்ட போரை நாம் முல்லைவாய்க்கால் பகுதியில் கண்டிப்பாக தொடர்ந்து நடத்துவோம். இந்த சமுதாயத்துக்கு இந்த விடுதலை போராட்டத்தின் உணர்வை, இந்த விடுதலை போராட்டத்தின் தீவிரத்தை, ஈழ மக்களுக்கு இந்த விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக என்னுடைய மரணத்தின் மூலம் நான் உணர்த்துவேன். அதற்கு அப்புறமாவது இந்த விடுதலை போராட்டம் தீவிரமடையும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் தலைவர் அங்கிருந்து எந்த நகர்தலும் இல்லாமல், இப்பொழுதெல்லாம் நிறைய நண்பர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தோழர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அவரோடு உடனிருந்தேன், அவரை நகர்த்தி சென்று விட்டோம், மேற்கத்திய நாடுகளுக்கு பயணமானோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றுதான். ஆனால் தலைவர் அவர்கள் கடைசி காலம் கட்டவரை தலைவர்களின் உடனிருக்கும் அனைத்து கரும்புலிகளுக்கும் அவர் இட்ட கட்டளை, என்னுடைய உடம்பு, நான் இறந்துவிட்டால் என்னுடைய உடம்பு கண்டிப்பாக வெளிப்படுத்தப்பட வேண்டும், அதன் மூலம் ஈழ போராட்டத்தின் அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர்ந்து செல்ல வேண்டும் என்றுதான் அறிவுறுத்தினாரே தவிர அவர் தப்பி செல்வதற்காக அவர் எந்த திட்டமும் அந்த இடத்தில் போடவில்லை என்பது நம்முடைய புலம்பெயர்ந்த, அவரோடு நெருக்கமாக இருந்த, புலனாய்வு துறையில் மிகவும் தீவிரமாக பொட்டு அம்மானின் கீழ் பணியாற்றிய, பல்வேறு விடுதலை புலிகளின் மிக உயரிய பொறுப்பில் இருந்த, இப்பொழுது நலமாக மேற்கத்திய நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிலரின் கூற்று பிரகாரம் நமக்கு புலனாகிற ஒரே விஷயம், தலைவர் அவர்கள் கடைசி நிமிஷம் வரையிலும் அந்த நந்திக்கடல் பகுதியில் இருந்து நாம் முன்பே சொன்னது போன்று பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தி தப்பித்து செல்லவில்லை என்பதுதான் உண்மை.